வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கிரேவி டைப்பில் இருக்கிறதுனால சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 3 பெரிய வெங்காயம், 2 துண்டு தேங்காய், கருவேப்பிலை கொஞ்சம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் கசகசா, மல்லி இலை கொஞ்சம், நண்டு. இதில் 1 கிலோ நண்டு வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 பிரியாணி இலை, 1 அன்னாச்சி பூ, 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் வத்தல் தூள். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காயை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இது கூட கசகசா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட சோம்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 4 இல்லைனா 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை வந்து நம்ம 2ஆக பிச்சு சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதை லேசாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் வரட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நடுவில் கீரி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறமாகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இந்த தக்காளி வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகணும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா தக்காளி வந்து குயிக்காக ஃப்ரை ஆயிரும். இப்போ தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிற நண்டு சேர்த்துடலாம். இந்த நண்டு எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அந்த மசாலா வந்து நண்டு கூட கோட் ஆகணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வச்சிடலாம். அப்போ தான் நல்லா அந்த மசாலா மிக்ஸ் ஆகும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிடுச்சு. நண்டு நல்லா குக் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே கொதிக்க விட்டுடலாம். இது வந்து ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதை பொறுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்ல திக்காக கிரேவி, ரொம்ப திக்கான கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியே சேர்க்க தேவையில்லை. அப்படியே கொதிக்க விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு லைட்டான மசாலா கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விட்டுறலாம். இதை மூடி வச்சு நம்ம கொதிக்க விட்டலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெய்லாம் தெளிஞ்சு மேலே வந்துடுச்சு. இப்போ நமக்கு நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலுடைய இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.